பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். யோபனுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 16 எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையின் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல் என்னோடே வளர்ந்தான். என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பு இல்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும். வசனம் 32. பரதேசி வீதியிலே தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். யோபு எப்படி ஏழைகளுக்கு உணவு உடை இருப்பிடம் கொடுத்தான் என்று இந்த வசனங்கள் சொல்கிறது. சமீபத்திலே வெளியான ஒரு செய்தி, ஒரு புஸ்தகம் 1,00,000 பிரதிகள் விற்று இருக்கிறது. ஒரு தமிழ் புஸ்தகம், வேள்பாரி என்கின்ற ஒரு தமிழ் புஸ்தகம். பாரி வள்ளல், தமிழ் அரசன் பாரி வள்ளலை பற்றிய ஒரு வரலாற்று புஸ்தகம். அது 1,00,000 பிரதிகள் விற்று இருக்கிறது. ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இப்போ புஸ்தகம் படிக்கிறதே குறைஞ்சி போச்சு, அதுவும் தமிழ் புஸ்தகம் படிக்கிறது குறைஞ்சி போச்சு. எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போயிட்டாங்க. புஸ்தகம் படிக்கிறது குறைஞ்சி போச்சு, காரணம் எல்லாம் சமூக ஊடகத்தில் போயிட்டாங்க. அதுவும் வரலாற்று புஸ்தகத்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எழுத்தாளர் சு வெங்கடேசன் எழுதின வேள்பாரி என்கிற புஸ்தகம், பிரபலமான ஒரு பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டிருக்கிற புஸ்தகம், 1,00,000 பிரதிகள் விற்று தமிழ்நாட்டினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு நடிகர் அந்த விழாவில் பேசியிருக்கிறார். ஏன் அது விற்றது என்பதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று, பாரி வள்ளல். அவன் ஒரு வள்ளல். சேர சோழ பாண்டிய அரசர்களைப் போல பெரிய அரசன் கிடையாது, சிற்றரசன். ஆனால் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்வாங்க. முல்லை கொடி படர்வதற்கு கொம்பு இல்லாததனால் தன் தேரையே அதற்கு கொடுத்து விட்டான் என்று ஒரு கதை உண்டு. ஒரு வேளை மிகைப்படுத்தலாகவும் இருக்கலாம். ஆனால் அவ்வளவு இளகிய மனம் படைத்தவன், அவ்வளவு வள்ளல் தன்மை உள்ளவன் என்று அந்த கதை சொல்லுகிறது. கடையேழு வள்ளல்கள், 7 வள்ளல்கள்ல ஒரு வள்ளல் பாரி என்று சரித்திரம் இலக்கியம் சொல்கிறது. அந்த பாரிக்கு சற்றும் குறைந்தவல்ல யோபு. யோபு சொல்கிறான், நான் சாப்பிடும்போது தனியா ஒரு நாள் சாப்பிட்டதில்லை. ஒரு பெற்றோரை இழந்த யாரையாவது கூட வைத்து என்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, மிச்ச மீதியே இல்லை, பழைய சாதத்தை இல்லை, என்னுடைய உணவு பகிர்ந்து அவங்களோடு நான் சாப்பிடாம இருந்ததில்லை. அதே போல உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுத்தேன். அந்த காலத்துல உடை ரொம்ப விலையேற பெற்ற ஒரு விஷயம், இப்ப மாதிரி சாதாரண மலிவான விஷயம் இல்லை. அந்த காலத்துல எந்திரங்கள் கிடையாது, கையினாலேயே உடைகளை நெய்ய வேண்டும். உடையினுடைய விலை அதிகம். உடை அற்றவர்களுக்கு உடை கொடுத்தேன். ஒரு பரதேசிய கூட, பரதேசி வழிப்போக்கன், அந்த காலத்துல லாட்ஜெல்லாம் கிடையாது, சத்திரம் கூட மிக குறைவு. பெரிய இடங்கள்ல தான் சத்திரம் இருக்கும், பெரிய பட்டணங்கள்ல தான். அதனால பரதேசிகள், பயணிகள், வழிப்போக்கர்கள், பிச்சைக்காரர்கள், இவர்களை நான் தெருவில் தங்கப்பட விட்டதில்லை. என அவர்கள் தங்குவதற்கு நான் ஏற்பாடு செய்து கொடுத்தேன். இது யாரும் செஞ்சிட முடியாது. நம்ம தங்குறதுக்கே இடம் இல்லை. நம்ம வீட்டில் நடுத்தர வர்க்கங்கள் வீடுகளில் நமக்கே இடம் போதலை. ஒரு படுக்கறையை கொண்ட வீடுகள் அநேகம் உண்டு. விருந்தினர் வந்து விட்டால் அவர்கள் போய் ஹாலில் தங்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால அப்படி ஒரு வள்ளல் தன்மை யோபுவுக்கு இருந்தது. 2வது கொரிந்து புஸ்தகத்துல மக்கேதோனியா சபையாரை பத்தி எழுதுறோம். தரித்திரத்துல உபத்திரவத்துல அவங்க உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவர்களும் வள்ளல்கள் தான், மக்கேதோனியா சபையாரும். அதனால ஆசிகளால் ஊழியம் செய்வது என்று வேதத்துல லூக்கா 8 அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
ஆசிகளால் ஊழியம் செய்கிற பெண்கள் கூட்டம் ஆண்டவரோடு இயேசுவோடு இருந்தது. ரோமர் 12 அதிகாரத்துல பகிர்ந்து கொடுப்பது என்கிற ஒரு வரத்தை குறித்து வாசிக்கிறோம். எல்லாரும் கொடுக்க வேண்டும், எல்லாரும் உதவ வேண்டும். சிலர் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள், சிலருக்கு அந்த வள்ளல் தன்மை இருக்கும், அது ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே நம்முடைய சபையிலிருந்து, கிறிஸ்தவத்திலிருந்து வள்ளல்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவர் எழுப்பி இருக்கிறவர்களுக்காய் நன்றி. கல்வி வள்ளல்கள், மருத்துவ பணி வள்ளல்கள், சமூக சேவை வள்ளல்கள் எழும்ப வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென்.